எபிசோட் 15ல் ஆர்கே ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. அங்கே சிந்து வந்து ராக்கி கிட்ட வந்து அழுறாங்க. நேற்று டின்னர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னா, ஆனால் நீ கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு ராக்கி ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு கூலாக சொல்கிறாரு. இல்லை நீ இவ்வளோ கூலாக சொல்கிறேன், எனக்கு ஐ லவ் யூ சொல்லியும் 2 வாரம் ஆச்சு, வர உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறாங்க. நீ யார் கூடயோ சீக்கிரட்டாக பேசுறியோன்னு எனக்கு தோணுது. நான் உனக்காக தான் அந்த ஹாஸ்பிட்டலே வந்து ஜாயின் பண்ணேன், உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்கு முன்னாடிலாம் நீ என்ன நல்ல கேரிங்காக பார்த்துப்ப அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராக்கி சொல்கிறாரு, என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேயே இதே மாதிரி சந்தேகப்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப் போச்சு, எல்லாம் தெரிஞ்சுதான் நீ உள்ள வந்த, நீயும் இப்போ திருப்ப அதே சந்தேகத்தை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி சொல்கிறாரு. அப்போ சிந்து கேட்குறாங்க, நீ யார் கூடயும் சீக்கிரட்டாக பேசுகிற, அதனால தான் உனக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னோன்னே பொசசிவ்னஸ்ங்கிற பேரில் கண்டதையும் உளறிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்டுறாரு. உடனே மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அழுதுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அருணா பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அருணா வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, அவள் உன்னை விட்டு போகணுங்கிறதுக்காக உங்ககிட்ட சண்டை போடலை ராக்கி, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை லவ் பண்ணுறதுனால தான் அவங்க கூட சண்டை போடுறா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறா, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை மிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே ராக்கி ஒரு மாதிரி பேடாக ஃபீல் பண்ணிட்டு திருப்பி தேடி வராரு. அங்கே பார்த்தா சிந்து கேன்டீனில் உட்காந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு நான் உன்ட்ட ஒன்று சொல்கிறேன், நீ சந்தேகப்பட்டது சரிதான், நான் ரீனா கூட பேசிகிட்டு இருக்கேன், அது இங்கே வெளியே தெரிஞ்சதுன்னா எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வரும், அதனால தான் நான் உன்ட்ட சொல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு. ரீனாவா அப்படின்னு வந்து ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகாத, அது வெளியில் தெரிய வேண்டாம் இப்போதைக்கு, இது நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு உன்னை வெளியே கூட்டு போகிறதானே உனக்கு பிரச்சனை, நான் உன்னை கண்டிப்பாக சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன், ஆனால் எங்கே எது நீ இப்போவே நீ கேட்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி ஹக் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ ரதிமா வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தேவ் கரெக்டாக வராரு. நாளைக்கு சித்தோட ஃபுட்பால் மேட்ச்சுக்கு யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னு. தேவ் எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு ரதிமாம் சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அதெல்லாம் இல்லை, நாளைக்கு நான் போகிறோன்னு தான் நம்ம சொல்லியிருக்கேன், எல்லாரும் போயே ஆகணும், சித்தோட ஃபுட்பால் மேட்ச் பார்க்கணும், நல்லா விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே எல்லாரும் ஓகே சொல்கிறாங்க. போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு லேட்டாக வெளியில் டின்னர் சாப்பிட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சொல்லிட்டு போகிறாரு. இங்கே ராகவும் அமலாவும் ஒரு பேஷண்ட்டோட ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணி சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, யாராச்சும் அவங்க கிட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஸோ அதை பற்றி செக் பண்ணும்போது அங்கே யாருமே இல்லை போல இருக்குது. அப்போ ஆராதனை என்ட்ராயிட்டு கேட்குறாங்க, யாராவது ஒருத்தராவது அந்த பேஷண்ட் கிட்ட போனது ஏதாவது ஒன்று துப்பு கிடச்சிதா அப்படின்னு. ஒரு காக்கா கூட போகல அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் மானசா என்ட்ரு ஆகுறாங்க. மானசா என்ட்ராயிட்டு சரி இனிமேல் நம்ம வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா தேவையில்லாமல் பேஷண்ட்டோட ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலுக்கு தான் கெட்ட பேர் வரும், மேபி நம்ம வெயிட் பண்ணுற அந்த பர்சனுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால் இந்த வாட்டி அலர்ட்டாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா இந்த பேஷண்ட் அவங்களோட டார்கெட்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன்னு ஆராதனா சொல்லிடுறாங்க. இப்போ பெங்களூரில் விஜய் வீட்டுக்கு அனு வராங்க. அனுவை பார்த்தோன்னே விஜய்க்கு அப்படி சந்தோஷம். உடனே அனு வந்துட்டு விஜய்க்கு ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதை கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு விஜய் செம்ம ஹாப்பியாகிறாரு. அதுக்கு அடுத்து ரீனாக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் வந்துட்டு ரீனா அதை பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவா தெரியுமா அப்படின்னு வந்துட்டு அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அங்கே கணேசங்கர் வந்து அப்போ எனக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு, ஐயோ நான் உங்களை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அனு ஃபஸ்ட்டு போய் சொல்லிவிட்டு அப்புறம் கணேசங்கருக்கு ஒரு ஷர்ட் கொடுக்குறாங்க. அவரும் அதை ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. உடனே வந்துட்டு விஜய் வந்து நான் காஃபி போடுறேன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கணேசங்கர்கிட்ட கேட்கும்போது, வேண்டாம் நீ அவளுக்குன்னு ஸ்பெஷலாக போடுவாப்பா, நீ அவளுக்கே போடு அப்படின்னு அவர் வந்து டீஸ் பண்ணுறாரு. அப்புறமா காஃபி போட்டுட்டு 2 பேரும் மாடியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அவசியமே கிடையாது, நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுக்கு அனு சொல்கிறாங்க, எனக்கு வந்து நான் எப்போ எங்கே போனாலும் யாருக்காவது எல்லாமே வாங்கிட்டு வருவேன், அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அதுக்கு அனு சொல்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லை, எல்லாருமே இருந்தாங்க ஒரு டைமில், நான் அதெல்லாம் கிடையாது, அம்மா அப்பா அண்ணன் ஒரு நாய்க்குட்டி எல்லாமே இருந்தாங்க, எல்லாருமே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க, இப்போ உங்கள் ஃபேமிலி பார்க்கும்போது எனக்கு அதே வைப் கிடைக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி நீங்கள் அப்படி ஃபேமிலிலன்னு ஃபீல் பண்ணவே கூடாது, இனிமேல் எப்போ வேணாலும் எங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஒரு லவ் பிளாசம் ஆகுது 2 பேத்துக்கும். அப்போ அனு கேட்குறாங்க விஜய் கிட்ட, ரீனாவோட அம்மா உயிரோடு இருக்காங்களா, இறந்துட்டாங்களா, இல்லைன்னா நீங்கள் டிவோர்ஸியா அப்படின்னு கேட்டோன்னே, நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போதே ரீனா பிறந்துட்டா, அதை பற்றி பேசுகிற மென்டல் ஸ்ட்ரென்த் எனக்கு இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், மேபி நான் ரொம்ப இமோஷனல் ஆகிடுவேன், ஒரு டைம் வரும்போது நானே உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ தேவ்க்கு ஸ்கூல்லேருந்து கால் வருது, இந்த மாதிரி திவி ஸ்கூலுக்கு வரல எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, உடம்பு சரியான. அப்போ தேவ் வந்துட்டு இல்லையே காலையில் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டு கிளம்பினாலே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கட் பண்ணிவிட்டு ரதிக்கு கால் பண்ணுறாரு. அப்போ ரதி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கும் வரல அப்படின்ட்டு சரி நம்ம 2 பேரும் உடனடியாக ஸ்கூலுக்கு போவோம், டென்ஷன் ஆகிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு ரதிமா வந்து பயங்கரமாக ஆள்றாங்க, என் பொண்ணு இங்கே வந்த இடத்துல காணோன்னா நீங்கள் தானே அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அப்போ பிரின்சிபல் மேம் சொல்கிறாங்க, அவள் ஸ்கூல் பஸ்லேயே ஏறல அப்படின்னு. ஸ்கூல் பஸ்ஸில் ஏறலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த டைமில் சித்தை கூப்பிடுறாங்க. அப்போ சித் வந்துட்டு அக்கா இன்றைக்கி பஸ்ஸில் வரல, பஸ் ஏறதுக்கு முன்னாடியே அக்கா என்ன சொன்னான்னா என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சித் சொல்கிறான். உடனே பிரின்சிபல் மேம் சொல்கிறாங்க, இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேசாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதான் நல்லது அப்படிங்கிறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில் வராங்க. அழுதுகிட்டே வரதை பார்த்துட்டு திவ்யோட ஃப்ரெண்ட் அந்த காசினிங்கிற பொண்ணு இருக்காளே, அவள் வந்துட்டு அங்கிள் இந்த மாதிரி எங்கள் அப்பாவோட கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டால் அவள் எங்கேயோ பஸ்ஸில் புக் பண்ணி போகணும்னு சொன்னான், வீட்டில் இருக்கவும் பிடிக்கல அங்கே இருக்கவும் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா, உங்ககிட்டலாம் சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன், ஆனால் நீங்கள் அழுறதை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுறாங்க. அங்கே போய் திவின்னு தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. கடைசி ரதிமா வந்து அந்த இடத்துலேயே தரையில் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுறாங்க, நான் பண்ண தப்புக்கு என் பொண்ணு போய்
போயிட்டா அப்படின்னு தேவும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.